வாழ்வின் கொடையன்றும் அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றும் அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றும். எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரி இறை மக்களே. அன்பினில் கலந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரி மானிடரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது சகல புனிதர்களினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த திருவிழாவானது விசேட விதமாக திருச்சபையின் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து புனிதர்களை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லவும், அதே நேரத்தில் நாங்கள் அறிந்திருக்கின்ற திருச்சபை அங்கீகரித்தில்லாத மற்ற புனிதர்களையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்ல நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பான சகோதரங்களே, முக்கியமாக நான் நினைக்கின்றேன், இன்றைய நாளிலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில் எங்களுக்கு விசுவாசத்தை அறிமுகப்படுத்திய, எங்களுக்கு ஆண்டவரை சொல்லித்தந்த அனைத்து மனிதர்களையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நாங்களும் ஒரு நாள் புனிதர்களாக இறைவன் முன்னிலையில் இணைந்து கொள்ளுகின்ற பேற்றினையும் இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வரம் கேட்டு ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் எங்களுக்காக வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், பேறு பலன்கள் நிறைந்தோம் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கத்துடன் நினைவு கூறச் செய்தீரேன். எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையினால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர்
இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகம் அதில் வாழ்வனமும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தார்கள். அப்பொழுது இயேசு திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். கனிவுடையவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமையாக்கி கொள்ளுவார்கள். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். இரக்கமுடையவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழுங்கள், பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது சகல புனிதர்களினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த திருவிழாவானது எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை தருகின்ற ஒரு நாள். எங்கள் வாழ்வின் நோக்கத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்ற ஒரு நாள். வாழ்வின் நோக்கத்தை எங்களால் வாழ முடியும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையை எங்கள் எல்லாரிலுமே உருவாக்குகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த உணர்வுகளுடன் தான் நாங்கள் இன்றைய திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வேண்டும். இன்றைய திருப்பலியை ஒரு திருவிழா திருப்பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஒன்று, ஏற்கனவே ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்ட புனிதர்கள், திருச்சபையினால் அங்கீகரிக்க புனிதர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். பலரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை புகழுவோம். இந்த புனிதர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அதே போன்று திருச்சபை அங்கீகரித்தில்லாத, இதுவரை அங்கீகரிக்காத இன்னும் பல புனிதர்கள் இருக்கின்றார்கள். எதற்காக அவர்களை நாங்கள் புனிதர்கள் என்று சொல்லுகின்றோம்? ஒரு சின்ன ஒரு கதையொன்று திரும்பவும் மறைக்கல்வி பிள்ளைகளுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. மறை ஆசிரியர் மறை பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வீட்டு வேலை கொடுத்து அனுப்புகின்றார். புனிதர்கள் என்றால் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எங்கே இருக்கின்றார்கள்? என்கின்ற கேள்வியை கேட்டு சின்ன பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். ஒரு சிறுவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய தாயிடம் போய் கேட்கின்றான், அம்மா, புனிதர் எங்கே இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயில் ஜன்னல்களில் இருக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களையும் காட்டுகின்றார். இந்த பழைய கோயில்களெல்லாம் ஜன்னலில் புனிதர்கள் தான் இருப்பாங்க. இந்த காலத்து ஜன்னலில் ஒன்றுமே இருக்காது. அது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. ஒரு பழைய கோயிலில் இருக்கிற இந்த கண்ணாடியை காட்டி அம்மா சொல்லுவா,
இது தாண்ட ராசா புனிதர்கள், பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன் அந்த கண்ணாடியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு அம்மாவை பார்த்து சொன்னானா, அம்மா இப்போ தான் எனக்கு தெரியுது புனிதர்கள் என்றால் யார் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு போகிறான். டீச்சர் கேட்குறா, புனிதர்கள் என்றால் யாருன்னு தெரியுமா, அவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த சின்ன பையன் உடனே கையை தூக்குறான். அவன் சொல்கிறான், டீச்சர் எனக்கு தெரியும் புனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். அப்போ டீச்சர் கேட்குறாங்க, எங்கடா நீ பார்த்த புனிதர்களை? அவன் சொன்ன, நிறைய பேரை பார்த்துட்டேன் டீச்சர். எங்கடா பார்த்த? அப்போ அவன் சொல்லுவான், ஃபாதர் எல்லோரும் ஜன்னலில் இருக்கிறாங்க ஃபாதர். இந்த டீச்சருக்கு புரிய இல்லை. டீச்சர் சொல்லுவா, கூட்டிகிட்டு போய் காட்டுறா அப்படின்வாங்க. இவன் கூட்டிகிட்டு போய் கோயிலில் இருக்கிற ஜன்னலை காட்டி சொல்லுவான், இங்கே பாருங்கள் அவங்க தான் புனிதர்கள். அப்போ டீச்சர் தான் சரி, இந்த குழந்தைக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் அவன்கிட்ட கேட்பா, சரிடா அவங்க என்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சிறுவன் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லுவான். இந்த ஆங்கிலத்தில் இப்படி போகின்றது, Saints are those who let the light of God shine through them. ரொம்ப அழகாக இருக்கு அந்த பதில் இல்லையா? புனிதர்கள் என்பவர்கள் ஆண்டவருடைய ஒளியை தம் வழியாக இந்த உலகத்திற்கு தருகின்றவர்கள். அப்படி சொல்லிட்டு அந்த டீச்சரை பார்த்து அவன் சொல்லுவான், டீச்சர் இந்த கோயிலை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது, ஒவ்வொரு கலராக இருக்குது, பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கின்றது. ஆக புனிதர்கள் செய்கின்ற வேலை இதுதான், கடவுளின் ஒளியை தங்கள் வாழ்க்கையின் வழியாக இந்த உலகத்திற்கு தருகின்றவர்கள்தான் புனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக ஓடி போயிடுவான். அன்பான சகோதரங்களே, இந்த சிறுவனுடைய பதில் எவ்வளவு அழகான பதில் என்று பாருங்கள். புனிதர் என்பவர் அபரிவிதமான செயல்களை செய்கின்றவர் அல்ல, மற்றவர்களால் செய்ய முடியாததை செய்கின்றவர் அல்ல, மாறாக தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றவன் தான் புனிதன். பெரிய பெரிய காரியங்கள் தேவையில்லை. பல தடவைகள் திருச்சபை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அன்னை தெரேசாளினுடைய படிப்பினைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதே போன்று குழந்தை தெரேசாள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ரொம்ப அழகான ஒரு படிப்பினை. இந்த இரண்டு தெரேசாக்களும் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற செய்தி என்னவென்றால், நீ எதை செய்தாலும் அன்புடனும் அர்ப்பணத்துடனும் செய்து பார், அப்பொழுது நீயும் ஒரு புனிதன்தான். அன்பான சகோதரங்களே, இந்த இரண்டு தெரேசாக்களும் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஆழமான செய்தி, ஆனால் இலகுவான வழியில் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற செய்தியை பாருங்கள். நாங்கள் எதை செய்தாலும் அது பெரிய செயலாக இருக்க தேவையில்லை, ஒரு சாதாரண செயலாக இருக்கலாம். அந்த செயலை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் செய்தால் அவன்தான் புனிதனாக மாற முடியும். நான் ஒப்புக்கொடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பலியையும் நான் உண்மையான அன்புடனும் அக்கறையுடனும் அர்ப்பணத்துடனும் நான் ஒப்புக்கொடுத்தால் நானும் புனிதனாகலாம். நீங்கள் திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபம் சொல்லுகின்ற பொழுது அந்த ஜெபங்களை ஆண்டவர் மீது இருக்கின்ற அன்பினால், பக்தியினால், அக்கறையுடனும் ஆசையுடனும் அர்ப்பணத்துடனும் செய்து பாருங்கள், சொல்லி பாருங்கள், அப்பொழுது நீங்களும் புனிதர்கள்தான்.
ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குடும்பத்திற்காக செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அர்ப்பணத்துடனும் அன்புடனும் ஆசையுடனும் செய்தால் அவர்களும் புனிதர்கள்தான். இதனால் தான் இன்றைய நாளிலே திருச்சபையானவள் அங்கீகரிக்கப்படாத, பேர் குறிப்பிடப்படாத பல புனிதர்களும் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்த்தோம், புனித யோவான் காட்சி காண்கின்றார். 1,44,000 பேர். பிறகு சொல்லுவார், இன்னும் அதிகமானவர்கள் வெண்ணிற உடை அணிந்த, ஒளியை தங்களுடைய உடலிலே கொண்டவர்கள், ஒளிமயமானவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் என்று சொல்லுவார். அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள், பல புனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாரும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள், தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக இறைவனின் நினைவை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இந்த உலகத்தை அழகாக மாற்றியவர்கள். ஆனால் சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் அவற்றை அன்புடனும் அர்ப்பணத்துடனும் செய்ததனால் அவர்கள் இன்று புனிதர்களாக இருக்கின்றார்கள். அதனால் தான் நான் சொன்னேன், அன்பான சகோதரங்களே, புனிதர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு இயேசுவை, இறைவனை அறிமுகப்படுத்தியோருக்காக நன்றி சொல்லுவோம். புனித வாழ்க்கையானது, புனிதர்களின் வாழ்க்கையானது என்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை இந்த நாள் என்னில் உங்களில் உருவாக்குவதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த நாள் எனக்கு தருகின்ற நம்பிக்கையின் செய்தி, நாளைய சமுதாயம் என்னை பார்த்து ஒரு புனிதன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை என்னிலே உருவாக்குகின்றது. அந்த நம்பிக்கையுடன் புனித வாழ்வை வாழ நாங்கள் முன் செல்வோம். இறை அருளை கேட்டு மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த இயலாமல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். கேளுங்கள், எல்லாவற்றையும் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்குறுதியை நம்புகின்றவர்களாக இயேசு வழியாக பரம தந்தையை பார்த்து மன்றாடுவோம். அன்பின் தந்தையே இறைவா,
வானக தந்தை தூயவராய் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல திருச்சபையின் ஞான மெய்ப்பர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூயவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் தம் பணி வாழ்வில் நேர்மை உள்ளவர்களாய் செபவாழ்வு குழு வாழ்வு திருச்சாதன வாழ்வு வாழ அவர்களுக்கு வேண்டிய உடல் உள ஆரோக்கியத்தையும் நற்சிந்தனையையும் நிறைவாக வழங்கி அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, தீமை கண்டு பயப்படாமல் நட்மதிப்பீடுகளுக்காக துணிவோடு பேசுவதற்கும் நமது அன்றாட வாழ்வின் செயற்பாடுகள் நல்லவையாக அமைவதற்கும் எம் சிந்தனைகளும் எண்ணங்களும் உயர்ந்தவையாக தெளிவானதாக அமைவதற்கு நல்லறிவையும் இறை பக்தியையும் அனைத்து புனிதர்களின் மூலமாக எமக்கருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, சகல புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளிலே முடிவில்லா இறையாட்சியில் பங்கேற்க நாமும் இரக்கமுடையோராக தூய்மை உடையோராக அமைதியை நாடுவோராக துன்ப வேளையிலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருப்பவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய நல் மன உறுதியை எமக்களித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களை, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவியத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சகல புனிதரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும். இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டார்கள் என்பதை நம்புகின்ற நாங்கள் அதே ஆசீரிலும் மகிமையிலும் நாங்கள் பங்கு கொள்ளச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இறைவாம், இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளினால் எங்கள் அன்னியாகிய விண்ணக ஜெருசலேம் நகரில் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கே தான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி உம்மை போற்றி புகழுகின்றனர். அந்நகரை நோக்கி நாங்களும் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வத்துடன் விரைந்து வருகின்றோம். அங்கேதான் உம்முடைய திரு அவையின் உறுப்பினர்கள் உன்னத நிலை அடைந்து மாட்சி பெறுகின்றனர் மகிழுகின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரிகளையும் அவர்கள் வழியாக தருகின்றேன். ஆகவே அந்த புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தை, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, மெல்கம் ரஞ்சித்தங்கள் ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்யும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், அப்போஸ்தலர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வரையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியை முற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உண்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாழ்வே உன்னை
வள்ளலுள்ளம் சொல்லும் வார்த்தை வலமை தந்ததே. ஆ ஆ, ஓ, ஓ, ஆ, ஓ, உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவரெனவும் தூயவரெனவும் நாங்கள் உம்மை வழிபடுகின்றோம். உமக்கு நன்றி சொல்லி புகழுகின்றோம். உமது அன்பின் நினைவாகிய புனிதத்தில் பங்கு பெறுகின்ற நாங்கள் திருப்பயணிகளுக்கான இந்த திரு உணவிலிருந்து விண்ணக வீட்டிற்கு கடந்து செல்லுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அன்பான சகோதரங்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைக்கட்டும். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். மாண்புமிக்க